ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினி வந்துட்டு இவ்வளோ நாளாக சூர்யா சாருக்கு தெரியாமல் வந்துட்டு பெரிய பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை சூர்யா எப்படியும் வந்து கண்டுபிடிச்சி நந்தினி இந்த வீட்டை விட்டே அனுப்ப போகிறாருங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு ஒன்று அவங்க அப்பாவை பிடிக்கும், இன்னொன்று வந்து சரக்கை தாங்க பிடிக்கும். வேறு எதையுமே வந்துட்டு சூர்யாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தன்னோட உயிரா ஒரு கண்ணா வந்துட்டு அப்பாவையும் இன்னொரு கண்ணா சரக்கையும் பார்த்தவருக்கு இன்னொரு கண்ணு வந்துட்டு இல்லை, இன்னொரு கண்ணு நமக்கு தெரிய மாட்டேது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கோபமும் வருத்தமும் இருக்கதான் செய்யும். அதனாலவே என்னவோ வந்துட்டு சூர்யா ரொம்ப அப்செட்டாக இருக்கார். என்னடா இது, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கா, நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு தனக்கு தானே வந்து ஒரு பயம் வந்துட்டு டாக்டரை போய்க்கின்னு செக் பண்ணணுமாச்சாச்சு, அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணார். கடைசியாக அவங்க மாமாவை வச்சு கூட ட்ரை பண்ணார். ஏன்னா வந்துட்டு விவேக்கை வச்சு ட்ரை பண்ணியாச்சு, கல்யாணத்தை வச்சு ட்ரை பண்ணியாச்சு, கடைசியாக மாமா தான் இருக்காரு, மாமாவே வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவருக்கு எப்படியோ வந்துட்டு விவேக் நல்ல வேலை உண்மையான சரக்கை ஊற்றி குடிச்சதுனால மட்டை ஆயிட்டாரு. இதனால வந்து சூர்யா பயங்கரமாக நம்புறாரு. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு சூர்யா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போதான் சூர்யா தன்னை வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறாரு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு இப்போதான் தெரிய வர்றதுனால சூர்யா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி தான் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு சூர்யா சும்மாவே விட மாட்டார். இந்த சமயத்தில் தான் நந்தினி அருணாச்சலையா கிட்ட போயிட்டு, ஐயா அடுத்தது நம்ம என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் விடுமா, சீக்கிரம் சரி பண்ணிடலாம், நீ வந்துட்டு இந்த முயற்சி மட்டும் எப்பயுமே கைவிட்டுறாத, அவனை குடிக்க விடாமல் மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். சூர்யாவுக்கு வந்து பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அது ஒரு கஷாயம் தானே, கஷாயம் வந்து ரொம்ப பயங்கரமாக பசி எடுக்கும். நந்தினி பசிக்குதுன்னு சொல்லும்போது நம்ம நந்தினி இல்லை, உடனே நைட் டைம் அது மிட் நைட்டாக இருக்கும், நந்தினியை தானே எழுப்பி ஆகணும், நந்தினி தானே தன்னோட பொண்டாட்டியாக இருந்தால் நந்தினி எழுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி நந்தினின்னு பார்த்தா நந்தினி இல்லவே இல்லை. பார்த்தா வந்து நந்தினி அருணாச்சலாவும் இந்த டைமில் என்னடா இது, அப்பாவும் நந்தினியும் பேசிகிட்டு இருக்காங்களோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போயிட்டு சரி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் கேட்குறாரு. கேட்கும்போது இந்த மாதிரி அவனை எப்படியாச்சும் கூடிய நிப்பாட்டி ஆகணுமா, அதுக்காக நீ எடுத்த முயற்சியை வந்து நான் ரொம்ப ரொம்ப வந்து பாராட்டுறேன், உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு தெரியவே இல்லை, அவனை இதேமாரியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லதை கேட்டதுமே சூர்யா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா இது, அப்போ நந்தினி தான் இவ்வளோ நாள் பிளான் போட்டு நமக்கு போதை ஏறாதுக்கு நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு போதை ஏறதுக்கு காரணம் நந்தினி தானா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து அந்த நைட்டுன்னு கூட பார்க்காம போயிட்டு நந்தினியை தாறுமாறாக அடிக்கிறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னவே வந்துட்டு குடிக்க விடாமல் பண்ணியிருப்ப, இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளுறாரு. அருணாச்சலையா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. டே விட்றா, நான் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா இருங்க டாடி, இவளுக்கு நான் நிறைய இடம் கொடுத்துட்டேன், இவளுக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சூர்யா தள்ளி விடுறாரு. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.